வணக்கம் நட்புகளே. நம்ம பிரின்சஸ் கட்டில் 30 சைஸ் ஆல்ரெடி ஏற்கனவே முந்தின வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 32 சைஸ் பிரின்சஸ் கட் கட்டிங் எப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுகளை உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் டைப் பண்ணி போடுங்க. உங்களுடைய டவுட்டுகளை கிளியர் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி வீடியோ போடுவோம். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகளே. 32 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, பேக் பார்ட்டு, கீழே பேக் பட்டி பால்சன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் ஹைட்டு 13.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு. chest divided by 6, 32 divided 6, 5.25 1 point, one point ஆம்கோலுக்கு. ஆம்கோலினுடைய ஹைட்டு 32 divided 4 8 இன்ச்சு. வேஸ்ட் இடுப்பு 28 7 divided 4 7 ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டு ப்ளஸ் 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இங்கேருந்து 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. கோல் லைனு ஆம்கோல் ஹைட்டில் பாதி சென்டர் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மி. ஆம்கோல் லைன் இங்கேருந்து இந்த ஷேப் இதில் எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பு அதில் அப்படி எடுத்துக்கலாம். சின்ன ஷோல்ட்ரு 2 இன்ச்சு ரெடி ஷோல்ட்ரு, 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 2.5 இன்ச்சு இருக்குது. பேக் நெக் 9 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு தையல் கழிச்சிக்கிறோம். 1/4 இன்ச்சு நெக்கு தைக்கிறதுக்கு. நெக்கோட ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டு, நெக்கோட டீப் தேவையான அளவு வச்சுட்டு இங்கேருந்து ஆம்கோல் 15 இன்ச்சு ஆம்கோல் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். 7.25 இருக்குது, 14.5 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் 32 divided 4 8 -1 7 7 × 2 14 இன்ச்சு ஆம்கோல் இருக்கணும். பட் ஆனால் இங்கே கஸ்டமருக்கு 15 ஆம்கோல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆம்கோல் டிஃப்ரெண்ட் வர்றதுனால இங்கே இப்போ ஆம்கோல் நம்ம லைன் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. பட் இந்த 14 இன்ச்சு ஆம்கோல் இருந்தால் இப்போ நமக்கு இங்கே கரெக்டாக இந்த 14 இன்ச்சு ஆம்கோல் கரெக்டாக கிடச்சிருக்கும். ஸோ ஆம்கோல் தேவையை விட அதிகமாக இருக்கும்போது இங்கே நம்ம ஆம்கோல் எக்ஸ்டெண்ட் பண்ணி இறக்க வேண்டியிருக்கு. அது தேவைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதை நம்ம இங்கே 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா இப்போ ஆம்கோலுடைய லைன் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த லைன்லேருந்து ஆம்கோல் எடுத்துக்கிறோம். இப்போ ஆம்கோல் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போது 15 இன்ச்சு நமக்கு ஆம்கோல் வேணும். இப்போ லைன் கீழே இறங்கும்போது இங்கேருந்து இந்த டெப்த்தையும் குறைச்சிக்கணும். இங்கே 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மி. இதை ஸ்பேஸ் பண்ணி நம்ம ஆம்கோல் லைன் எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணி ஆம்கோல் லைன் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே தேவையான ஆம்கோலினுடைய பொசிஷன் இங்கே கிடச்சிரும்.
இந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி இங்கே இந்த ஷேப்பு ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிரும். இப்போது ஆம்கோல் நம்ம இங்கே எடுக்கும்போது இந்த ஆம்கோல் வரைகிற ஷேப்பில் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கவனிக்காமல் வச்சுட்டா கூட இப்போ இது வந்து ஆம்கோல் கிடையாது. இப்போது கரெக்டான இந்த 14 இன்ச் ஆம்கோல் பாடிக்கு தேவையானது இருந்தால் அது சரியாக இருக்கும். இப்போ எங்கள் பாடி வந்து 15 ஆம்கோல் எக்ஸஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஆம்கோல் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதை செக் பண்ணிக்கணும். இப்போ 15 இன்ச் ஆம்கோல் 7.5 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது சைடு லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.25 இன்ச்சு. இதில் 1.25 இன்ச்சு வச்சாலே போதும். தேவைப்பட்டால் 1.5 இன்ச்சு அதிகப்படி, அதுக்கு மேலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேக் நெக்கு டீப்பாக இருக்கிறதுனால ரவுண்டை லைட்டாக எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம். இந்த ஆம்கோல் கிட்ட கரெக்டாக இந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்துட்டோன்னா ஆம்கோல் கிட்ட ரிங்கிள்ஸ் இருக்காது. பேக் டாட்டு 1 இன்ச்சு வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு. பஸ்ட் பாயிண்ட் வந்து 9 இன்ச்சு. 8.75 பஸ்ட்டோட டாட்டோட ஹைட் வந்து கஸ்டமருடைய அளவு வந்து 8.75. டாட் அதுக்கு கீழே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டாட் எடுத்துக்கணும். டாட்டுக்கு இந்த பக்கம் அந்த கிராஸ் வந்து இங்கே இருந்து எடுத்துக்கலாம். டாட் பிடிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஊக்குப்பட்டி சைடு வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பேப்பரில் எப்போவுமே பேட்டர்ன் எடுத்துட்டால் ஈஸியாக இருக்கும். தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறீங்க. பேக் அப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஹைட்டு பேக்கோட காப்பி பண்ணணும். நெக் பாயிண்ட்டு, ஷோல்டரோட பாயிண்ட்டு, அக்ராஸோட பாயிண்ட்டு, செஸ்ட்டோட லைனு இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். இங்கே பேக்கோட ஒரிஜினல் ஹைட்டு இந்த ஹைட் எடுத்துக்கணும். அதே மாதிரி நெக் பாயிண்ட்டுமே இங்கே நீங்கள் ஜஸ்ட் லைனுக்கு நேராக நெக் பாயிண்ட்டை வந்து இங்கே எடுத்துக்கலாம். இப்போ செஸ்ட் லைனு, அக்ராஸோடைய லைனு மேலே வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். 1/4 இன்ச்சு இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பேக்கினுடைய ஆம்கோல் இடம் இங்கே அக்ராஸில் வந்து 1/4 இன்ச்சு இங்கே தள்ளிட்டு இந்த ஷேப் கொடுத்துக்கணும். இங்கேருந்து லைட்டாக இந்த ஷேப் கொடுத்து இதோட நிப்பாட்டிக்கணும். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டர் கிராஸ் இங்கேருந்து கொடுத்துக்கணும். இங்கே நெக்கோட பாயிண்ட்டு மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஃப்ரண்ட்டோட நெக்கு 6, 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். நெக் எல்லாமே கஸ்டமருடைய தேவையை பொறுத்து வச்சுக்கலாம். இப்போ பேக் நெக்கோட பாயிண்ட் இங்கே எடுத்துருக்குறோம். இங்கேருந்து இந்த நெக்கு ப்ராட் எவ்வளோ வேணுங்கிறத இதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நம்ம 1/4 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கோம். கிராஸிங் எடுக்கணும். சாரி, இது வந்து ஸ்டிச்சிங் எடுத்துக்கலாம். இங்கேருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கோம். இங்கேருந்து கிராஸ் எடுத்துக்கணும். இங்கே ஸ்டிச்சிங்க்கான அளவு 1/2 இன்ச்சு. இது நம்ம பேக்கோட ரெடி அளவு. அதிலேருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்ச இடத்துலேருந்து இந்த கிராஸிங் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு சைடு, ஊக்குப்பட்டி சைடு. அதே மாதிரி இங்கே நெக்கு வந்து அதே மாதிரி தேவையான அளவு ரவுண்டாக
இந்த ஷேப் எடுத்துட்டோம்னா இங்கே ரிங்கிள்ஸ் இருக்காது. இப்போ மேலே இருந்து ஃபஸ்ட்டு 8.25 ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம் பிரின்சஸ் கட்டுக்கு. பஸ்ட்டு டிவைடட் பை 12 2.25 அண்டர் பஸ்டோட இடம். இங்கே பேக்கில் இருந்து 3/4 இன்ச்சு ஸ்டாண்டர்டு ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. இந்த லைன் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே பிரின்சஸ் கட் வந்து நீட்டாக வந்து ஷேப்லாம் கிடச்சிரும். இந்த லைன் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பஸ்ட் லைன், அண்டர் பஸ்ட் லைன், பேக்கோட ஹைட் லைன். இது ஃப்ரண்ட்டோட ஹைட் லைன். பேக்கினுடைய ஹைட்டு பேக்கோட ஹைட்டில் இருந்து 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணுங்க. இந்த 3 லைன் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பஸ்ட்டு டிவைடட் பை 10 33 டிவைடட் 10 3.25 1 பாயிண்ட்டு. அதே 3.25 1 பாயிண்ட்டு 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம். இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்து வச்சுக்கணும். பேக்கோட ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து பஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். 8 இன்ச்சு இருக்குது. 33 ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். 33 16 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு. பஸ்டோட அளவு வந்து 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நாம் இங்கேருந்து சைடை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் லைனில் இருந்து இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டாக 1.25 வந்து 1.25க்கு 1 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. இது அங்கே செஸ்ட் லைனில் இங்கேருந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனுக்கு ஆம்கோலினுடைய ஷேப் வந்து இங்கேருந்து இந்த லைனுக்கு வந்து ஷேப் எடுத்துக்கணும். இந்த ஷேப் இங்கே கொண்டு நிப்பாட்டிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஃப்ரண்ட்டுக்கும் இந்த பஸ் பாயிண்ட்டுக்கும் பிரின்சஸ்னுடைய ஷேப் வரைஞ்சிக்கணும். இப்போது இங்கே செஸ்ட் லைனில் இந்த இடம் கிடச்சிருக்கோம். இங்கேருந்து 1.25 1 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. 1.25க்கு அதே மாதிரி 1.25க்கு 1 பாயிண்ட்டு கம்மியாக இருக்கிற அந்த அளவை கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். செஸ்ட் லைனில் இங்கேருந்து ஷேப்பு கீழே பேக் பார்ட்டுக்கு நேரம் இந்த ஷேப் எடுத்துக்கணும். இப்போ இடுப்பு 28 இங்கேருந்து 7 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து 2.25க்கு 1 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. இங்கேருந்து 2.25க்கு 1 பாயிண்ட்டு கம்மி டாட்னுடைய அகலம். இப்போ இங்கேருந்து டாட் பாயிண்ட் இங்கே எடுத்துக்கணும். இந்த ஷேப் இங்கே எடுத்துக்கணும். இப்போ அந்த டாட் பொசிஷன் வந்து இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த டாட்டோட ஷேப் எடுத்துகிட்டு இது அண்டர் பஸ்டோட லைனு. இப்போ இங்கேருந்து பிரின்சஸ் கட்னுடைய ஷேப்பை இதிலேருந்து கொடுக்கணும். அண்டர் பஸ்ட்லேருந்து இங்கே கொடுத்துக்கணும். இங்கேருந்து இடுப்பு ஷேப்பில் வந்து இதிலேருந்து கொடுத்துக்கணும். இப்போது இங்கேருந்து இந்த பிரின்சஸ் ஷேப்பை எடுத்துட்டோம். இந்த பஸ்ட் பாயிண்டில் இருந்து இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப்பை இதிலேருந்து கொடுத்துக்கணும். இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து இங்கே டச் பண்ணக்கூடிய அந்த ஷேப்பை கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே அந்த பாயிண்ட்டுக்கிட்ட இருந்து இதில் இருந்து
இந்த செஸ்ட் லைனில் டச் பண்ணுற மாதிரி இங்கேருந்து இதை கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு இந்த பிரின்சஸோட ஷேப் கிடச்சிரும். இப்போ இந்த ஹைட் அளந்துக்கணும். இங்கேருந்து ஃப்ரண்ட்னுடைய ஹைட் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இந்த ஷேப்லேயே வந்து அந்த ஷேப்பில் கரெக்டாக இதில் பார்த்துக்கணும். இங்கே 6.25 1 பாயிண்ட் இருக்குது. அந்த பிரின்சஸில் இருக்கக்கூடிய அதே இந்த ஷேப்பை 6.25 1 பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கணும். சைடுடைய ஷேப் வந்து இங்கே எந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப் அப்படியே இங்கே சைடில் கொண்டு வந்துடணும். இந்த ஸ்ட்ரெயிட் அப்படி கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த லைனை ஸ்ட்ரெயிட் வச்சுட்டு அந்த லைனை அப்படியே இங்கே கொண்டு வந்துக்கணும். ஆம்கோலுடைய ஷேப்பு இதிலிருந்து வரைஞ்சிக்கணும். சைடில் பேக்கினுடைய பேக் பார்ட்டை இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனுக்கு நேராக கரெக்டாக வச்சிடணும். இங்கே இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். இங்கே கரெக்டாக இந்த இடத்த எடுத்துக்கணும். இங்கே ஆல்ரெடி கரெக்டாக ஸ்ட்ரெயிட் இருக்குது. இங்கேருந்து இந்த ஷேப் வரைஞ்சிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு அப்படி கீழே எடுத்து இங்கேருந்து லைட்டாக இதை பெண்டு ஷேப் கொடுத்துக்கணும். இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துடலாம். இப்போது இங்கே இந்த ஹைட் செக் பண்ண மாதிரி இங்கே இந்த சைடு செக் பண்ணணும். இங்கேருந்து இந்த கப்போட ஷேப் இதில் எடுக்கணும். கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. அதே 6 இன்ச்சு இந்த ஷேப்பில் இங்கேருந்து 6 இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு கிராஸ் இப்படி எடுத்துக்கணும். இப்போ ஊக்கு பட்டிக்கு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடியதை இந்த சைடு வச்சுக்கணும். ஊக்கு பட்டியோட டாட் இங்கேருந்து 1 இன்ச் எடுத்துகிட்டு இந்த சைடில் டாட்டு நெக் பாயிண்டில் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த ஆம்கோலுடைய ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக இங்கே அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கேயுமே மேலேருந்து 3.25 1 பாயிண்ட் கம்மி. அதே 3.25 1 பாயிண்ட் கம்மி இங்கே வச்சிங்கன்னா ஆம்கோல் 7.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடுங்க. தேவையான ஆம்கோல் வந்துடும். ஒரு பாயிண்ட்டு லேசாக ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி கட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு பாயிண்ட்டு லைட்டாக கீழே இறக்கி கட் பண்ணிக்கணும். இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஒரு பாயிண்ட்டு அப்படி கீழே இறக்கி கட் பண்ணிக்கணும். இந்த ஷேப் கரெக்டாக எடுத்தால் ரிங்கிள்ஸ் இருக்காது. கரெக்டாக அந்த மார்க்லேயே கட் பண்ணிடலாம். இங்கே நம்ம மார்க் பண்ண ஷேப் அப்படியே எடுத்துடலாம். சென்டரோட அர்க்காத் பண்ணிக்கலாம். சைடில் ஸ்டிச்சிங்கான அர்க்காத் பண்ணிக்கலாம். மேலே அர்க்காத் பண்ணிக்கலாம். ஒரு நூல் வந்து லைட்டாக ஒரு நூல் கீழே அப்படி. இப்போ பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு தேவையான மாதிரி இந்த சென்டர் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ பிரின்சஸுடைய ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம லைனிங்கில் கட் பண்ணிடலாம். அளவு எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. ஷேப்பும் எதுவும் மிஸ் ஆகாது. ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே லைனிங்கில் கட் பண்ணிடலாம். நம்ம இந்த பீஸ் துணி வேஸ்ட் ஆகாமல் இந்த போர்ஷனில் இதை எடுத்துடலாம்.
இங்கே எக்ஸ்ட்ரா தையல் தும்பதில் எடுத்துக்கணும். சைடில் இது ஷோல்டர் பக்கம். ஊக்குப்பட்டி சைடு, டாட் பாயிண்ட் சைடு, சென்ட்ரு, இங்கே ஊக்குப்பட்டியோட இடம், இங்கே ஊக்குப்பட்டியோட இடம். இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஊக்குப்பட்டிக்கான மார்க்குங்க பண்ணிக்கலாம். டாட்டு இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவையான அளவு நம்ம பிடிக்கிற அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் 1/2 இன்ச்சுக்கு மேலே அதிகமாக தேவையில்லை. இந்த ஆம்கோல் ஷேப்பை வந்து கரெக்டாக இங்கேருந்து அப்படி கரெக்டாக எடுத்துடணும். டாட்டுக்கு எல்லாமே அர்க்காத் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடு பார்ட் கட் பண்ணிட்டோம். சைடு பார்ட் கட் பண்ணிடலாம். இதை தையல் தும்பு இங்கே வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு கை இதில் ஷார்ட் கை வந்து இதில் வந்துடும். சைடில் மார்க் அப்படியே பண்ணிக்கலாம். இங்கே இந்த மார்க் அப்படியே பண்ணிக்கலாம். இங்கே சென்டர் ஆல்ரெடி இருக்குது. இங்கே ஸ்டிச்சிங்க்கு அதே மாதிரி இங்கேருந்து நம்ம சைடில் ஸ்டிச்சிங் வச்ச மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் வச்சிட வேண்டியது. அப்படியே கட் பண்ணிடலாம். சென்டர் வந்து கட் பண்ணிக்கலாம். சைடில் ஸ்டிச்சிங்க்கானது. இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். ஃபிட்டிங்கும் நல்லா அருமையாக இருக்கும். சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கை எப்படின்னு பார்த்துருவோம். கை கட் பண்ணுறோம். கையோட ஹைட் வந்து 6 இன்ச்சு, 6.5 இன்ச்சு வைக்கிறோம். கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. செஸ்ட்டு டிவைடட் பை 10, 32 டிவைடட் 10, 3.25க்கு 1 பாயிண்ட் கம்மி. இங்கேருந்து வச்சுக்கணும். 3.25க்கு 1 பாயிண்ட் கம்மி. ஆம்கோல் 15, இங்கேருந்து 7.5, 1.25 வந்து ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கணும். இங்கே 6.25 சென்டர் எடுத்துக்கணும். இங்கேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். கை லூஸ் வந்து 10.5, 5.25. கையில் வந்து இந்த ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கணும். எப்போவுமே பெண்டு ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் கையில் லூஸ் விடும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு அதை இங்கே கரெக்டாக வச்சுக்கணும். இப்போது கை கட் பண்ணும்போது இங்கேருந்து
இந்த ஸ்ட்ரைட் லைனு இங்கேருந்து 1/2 இன்ச்சு தள்ளிக்கணும். இங்கே ஆம்கோலுடைய அளவு இதிலிருந்து 1/2 இன்ச்சு தள்ளிக்கணும். இந்த 1/2 இன்ச்சிலிருந்து இங்கேருந்து கிராஸ் எடுக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, இதுக்குள்ளே தான் வந்து ஆம்கோல் கட் பண்ணணும். ஆம்கோல் ஸ்கேல் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப்பில். இப்போ இந்த ஸ்கேல் வைக்கும்போதே இந்த ஷேப் கரெக்ட் பண்ணி வச்சிங்கனாலே கரெக்டாக தேவையான ஷேப்பில் வந்து கரெக்டாக இந்த பொசிஷன் இருக்கும். இது வந்து ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் ஆம்கோலுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கேல். எல்லா விதமான சைஸுக்கும் எல்லா சைஸ் ஆம்கோலுக்குமே இந்த ஸ்கேல் வச்சு கட் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் இப்போது மார்க் பண்ணாமல் அளவுகள் எல்லாமே வச்சுருக்குறோம். நீங்கள் இந்த உயரத்தை வச்சுட்டு வந்து இங்கே ஆம்கோல் அளவு வச்சுட்டு இந்த ஸ்கேல் வச்சாலே வந்து தேவையான அளவுக்குள்ளே தான் அது நிற்கும். அதுதான் இந்த ஸ்கேலில் உள்ள ஸ்பெஷல். அதை கணக்கு பண்ணி எல்லா ஆம்கோலுக்கும் அந்த ஷேப் வர்ற மாதிரி இதை வடிவமைச்சிருப்போம். இப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா இங்கே கவர் தட்டு கரெக்டாக இதுக்குள்ளே கரெக்டாக இந்த ஷேப்பில் வச்சு இங்கே கரெக்டாக வச்சாலே இந்த ஷேப்பில் தான் அது வந்து நிற்கும். அதில் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அதே பொசிஷன் இங்கே வச்சிங்கன்னா அந்த மீதி பேலன்ஸை வந்து அப்படியே அது வந்து கொண்டு போயிடும். எல்லா விதமான ஆம்கோலுக்கும் இந்த ஸ்கேல் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த 2 ஸ்கேலுமே. லேடிஸ்க்கு இன்னும் ஒரு ஸ்கேல் வேணும். அந்த ஸ்கேல் நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். அந்த 3 ஸ்கேல் இருந்தாலே லேடிஸ் ஒர்க் எல்லாத்துக்கும், சுடிதார் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். ஸ்கேல் வேணுங்கிறவங்களும் இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 நாட்களில் ஸ்கேல் எல்லாமே வந்து சேலுக்கு வந்துடும். 12வது பேட்சுக்கு முன்பதிவு செய்யக்கூடியவங்க ஆன்லைன் வகுப்புக்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு முன்பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து முன்பதிவு செய்பவர்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருக்குது, அதில் கலந்துக்கலாம். ஏற்கனவே ஃப்ரீ கிளாஸ்க்கு முன்பதிவு பண்ணினவங்க யாரும் முன்பதிவு பண்ண வேண்டாம். புதிதாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முன்பதிவு செய்யுங்க. நான் ஏற்கனவே ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணவங்க வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் புதுசாக இருக்கவங்க மட்டும் அட்டன் பண்ணால் போதும். பயனுள்ள வகுப்பு. எல்லாருமே கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். எல்லா விதமான நுட்பங்களுமே வந்து மிக எளிமையான முறையில் வந்து நம்ம வகுப்புகளில் வந்து கற்றுக்கலாம். இப்போ ஆல்ரெடி பிரின்சஸ் கட் வந்து 30 to 42 வரைக்கும் போட்டுட்ருக்குறோம். ஒரு மெத்தடு தான் போட்டுட்ருக்குறோம். ஸோ பிரின்சஸ் கட் வந்து 3-4 மெத்தடுகள் இருக்குது. எல்லா விதமான மெத்தடுகளையுமே வந்து நீங்கள் ஆன்லைன் வகுப்பில் கற்றுக்கலாம். இப்போ கை எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ 30 சைஸ் பிரின்சஸ் கட் பார்த்தோம், 32 பார்த்தோம். ஃபஸ்ட் பார்ட்டில் இப்போ வந்து 30 பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து 32 பார்த்தோம். அடுத்து மற்றொரு வீடியோவில் வந்து 34 சைஸ் எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.